அப்போ யார் இயேசுவின் குடும்பம் சொன்னால், யார் பிதாவின் சித்தம்? இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படி, இயேசு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் பிதாவின் சித்தம். அப்போ இயேசுவின் போதனைகளையும் இயேசுவின் வார்த்தைகளையும் இயேசுவையும் அவருடைய வாழ்க்கை நெறிகளையும் பின்பற்றுகிறவர்கள் தான் இயேசுவின் குடும்பம். சும்மா இயேசு இயேசுன்னு பேர் சொல்கிறவங்கள, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படி தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் திரு குடும்பத்தை சார்ந்தவர்கள். பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர், நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர். இந்த உலகையாளும் தெய்வம் நீரே, இந்த உலகையாளும் தெய்வம் நீரே. பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. சேர்ந்து பாடுவோமா? பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே, என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே. என்னிலே நன்மையில்லை ஆனாலும் உயர்த்தினீரே, என்னிலே நன்மையில்லை ஆனாலும் உயர்த்தினீரே. தகப்பனை போலே என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போலே என்னை தேற்றினீரே. தகப்பனை போலே என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போலே என்னை தேற்றினீரே. சுமந்தீரையா, தேற்றினீரே, சுமந்தீரையா, என்னை தேற்றினீரே. ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை 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 ஆராதனை. எல்லா கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆமென் ஆமென். ஆராதனை 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 ஆராதனை. எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு 12ஆம் அதிகாரம். இங்கே மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அவருக்கு பிரச்சனைகள் வருது, அவருக்கு எப்பவும் குற்றச்சாட்டு தான். நீ கவலையே படாதீங்க, பிசாசானவனுடைய வேலையை குற்றம் சாட்டுவதே பிசாசின் வேலை. அதனால் தயவு செய்து நீங்கள் பிசாசு வேலையை செய்யாதீங்க. நீங்கள் அந்த 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 யார் குற்றம் அவங்கள்ட்ட தனியாக பேசுங்க. ஏன் உங்களுக்கு நடக்குதுன்னு பேசி பாருங்கள், அவங்களோட பேசி பாருங்கள். அவங்க பேசி அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. அப்புறம் நீங்களும் புரிஞ்சுக்கிற சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கேட்கலன்னா அதுக்கப்புறம் விட்டுடுங்க அவங்கள. அதுக்கப்புறம் சும்மா சும்மா குறை சொல்லிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்கள அவ்வளோதான், அவங்கள விட்டுடுங்க. அவங்க ரட்சிக்கப்படாதவங்க நினச்சி முடிவு கட்டி விட்டுருங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் காலமெல்லாம் ஒரு ஆளை எத்தனை நாளைக்கு தான் குறை சொல்லிகிட்டே இருப்பீங்க? அதான் குறை சொல்லி பார்க்குறீங்க, சொல்லி பார்க்குறீங்க, திருந்தலாம் பார்க்குறீங்க. திருந்துவதற்கு அவகாசம் கொடுத்து பாருங்கள். ஒரு நாளைக்கு 2 நாள், ஒரு வாரத்துக்கு 2 வாரம் கொடுத்து பாருங்கள். அதுலேயும் திருந்தலைன்னா அப்புறம் ஆவியானவரே கர்த்தரே திருந்துவார் சொல்லி கர்த்தருடைய கையில் விட்டு கொடுத்துருங்க, அவ்வளோதான். அவர் சரியாக வைப்பார். அவர் சரியாக செஞ்சிருவார். நீங்கள் விட்டு கொடுத்துருங்க. சரி, இயேசு ஓய்வு நாள் பயிர் வழியாய் போகிறார். சீசர்களுக்கு பசி.
அந்த கதிர்களை அங்கே வளர்ந்து நிற்கிற கதிர்களை எடுத்து அதை உடனே தின்ன தொடங்குறாங்க. இதை கண்ட உடனே அவங்கெல்லாம் வந்தாங்க. இது வந்து இயல்பு. சாதாரணமாக இந்த போகும்போது வயல் வழியாய் போகும்போது வயல் ஓரமாக இருக்கிற கதிர்களை எடுத்து அதை கசக்கி சாப்பிட்றது என்பது வந்து அது வந்து இயல்பானது. நாங்கள்லாம் காட்டுக்கு வயல் வழியாக போகும்போது இந்த கம்மம்புல் அதுவோ சோளக்கதிரோ அப்படி ஓரமாக அங்கே நின்றுட்டு இருந்துச்சுன்னா, அந்த இது உளுந்தஞ்செடியோ ஓரமாக இருந்துச்சுன்னா அதை 2 பறித்து அதை உடச்சி திங்கிற ஒன்றும் இல்லை. ஒரு கடலைக்காய் இருக்குது, அதை பிடுங்கினா அந்த ஓரமாக இருக்கிறதுல 2 கடலைக்காய் திங்கிறதோ அப்படி வந்து இது இயல்பான நடக்கிற ஒன்று. பொதுவாக அப்படி செய்வாங்க. அதை மாதிரி அவங்க என்ன செய்யலாம் சாப்பிடும்போது. இதில் சாப்பிட்டதை அவங்க குறை சொல்லலை. எதை அவங்க குறை சொல்கிறாங்கன்னா, இது ஒரு ஓய்வு நாள், அதில் இவங்க செய்யத்தகாத செய்கிறாங்களேன்னு குற்றம் சொல்கிறாங்க. அது சாப்பிட்டதை குறை சொல்லலை, ஓய்வு நாளில் செய்யலாமா, அந்த ஓய்வு நாளில் இதை பறித்தால் அது அறுவடைக்கு சமம்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அதை எடுத்து கையில் கசக்கி ஃபூன் ஊதி வாயில் போட்டால் அவங்க ஒரு அறுவடை வேலை செய்ததாகவும் அவர்கள் அந்த அந்த அறுவடை செய்ததால் அந்த இதை அவர்கள் பரம்படித்த மாதிரியும் அவங்களுக்கு அது வந்து அந்த அறுவடையில் அது அந்த வேலை செய்ததற்கு ஒப்பனையாக எப்படி அவர்கள் ஓய்வு நாளில் இது வேலை ஆயிற்றே அப்படின்னு. அப்போ சாப்பிட்டதும் தப்பு, அது அடுத்தவங்க இதுலேருந்து பறித்து சாப்பிட்டது சரி, அது கூட இயல்பு, போகிறவங்க சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கலாம். அடுத்தது ஓய்வு நாளில் செஞ்சது எப்படின்னு கேட்குறேன். அப்போ அவர் வந்து உங்கள் பசியாக இருந்தப்போ வாசிக்கலையா, தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர ஒருத்தரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை அவன் புசித்தானே, அது அவர் புசித்திருக்கிறாரே. அது மாதிரி 5ஆம் வசனத்தில் ஓய்வு நாட்களில் ஆசாரிகள் தேவாலயத்தில் அவங்க இளைப்பாறுவதில்லை. அவங்க இன்னைக்கு வேலை செய்கிறாங்க. அவங்க ஆடுகளை கொண்டாடுறாங்க, ஆடுகளை வெட்டுறாங்க, ஆடுகளை தோலை உரிக்கிறாங்க, சந்தத்தை வெட்டுறாங்க, அவங்க அதை அக்னியில் தகனிக்கிறாங்க, பலி செலுத்துகிறாங்க. அவங்க ஜரூராக வேலை, கடினமான வேலை அவங்க செஞ்சிட்ருக்காங்க. அந்த வேலை செய்தாலும் அது வேலைன்னு கருதப்படுகிறது இல்லையே, வேலைன்னு கருதப்படுறது இல்லையே. நீங்கள் உங்களுக்கு வந்து இது பசிக்கு ஒருவன் சாப்பிட்டதை போய் நீங்கள் சொல்கிறீங்களேன்னு சொல்லி முடிச்சுட்டு சொல்கிறாரு, இங்கே இருக்கிற ஒரு தேவாலயத்தின் பெரியவர் இங்கே இருக்கிறாருன்னு தன்னை பற்றியே சொல்கிறார். இங்கே எனக்கு கொடுக்குற மரியாதை, தேவாலயத்துக்கு கொடுக்குற மரியாதை, நான் அப்போ என்னோடு கூட இருக்கிறவர்கள நீங்கள் எப்படி குறை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார். அவர்கள் என் தேவாலயத்திலும் பெரியவர், நான் தேவாலயம், எனக்கு கீழே இருக்கிற அவங்க செய்கிற வேலைகள் எனக்கு செய்கிற வேலை அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்போ 7ஆம் வசனத்தில் அடுத்து தொடர்ந்து சொல்கிறார், நான் பலியே இல்லைப்பா, நான் சட்டத்தையும் பிரமாணத்தையும் இல்லைப்பா, இரக்கத்தை தான் விரும்புகிறேன். அந்த கருத்து என்னன்னு தெரிஞ்சிங்கன்னா, நீங்கள் குற்றம் இல்லாதவங்களை குற்றம் சாட்ட மாட்டீங்க. எப்போ பார்த்தாலும் குற்றம் சாட்டிகிட்டே இருக்கிறீங்களே, நீங்கள் குற்றம் சாட்ட மாட்டீங்க. பாவம், குற்றம் இல்லாதவங்க அவங்க அவங்க என்ன வாரிக்கொண்டு சொல்ல போகிறாங்க. அவங்க நீங்கள் வச்சிருக்கிற சில பிரமாணங்களை, நீங்கள் ஒரு பிரமாணம்னு வச்சிருக்கிற உங்களுடைய விதிமுறைகளுக்கும் உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கலைங்கிறதுக்காக குற்றம் சாட்டுகிறீர்களே, அவர்கள் என்ன அப்படின்னு சொல்லி, மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் அவர் தான் ஆண்டவர், அதனால் அவரை பின்பற்றுகிறவர்களை குற்றம் சாட்டாதீங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல ரோமர் கழுங்க புத்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது அங்கே பவுல் அப்போஸ்தலர், கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குற்றம் சாட்டுகிறவன் யார்? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை, கர்த்தரால் பணிவிடை ஊழியம் செய்ய நியமித்தவர்களை, கர்த்தரால் நியமிக்கப்பட்டவர்களை நீங்களும் நானும் குற்றம் சாட்டுவது. அவர்கள் ஒருவேளை குற்றவாளியாக இருந்தால் அவரே அவர்களை வேலையை விட்டு நிறுத்துவார், அவர் அதை பார்த்து கொள்வார். அப்புறம் அவர் போகிறாங்க, ஜெபாலயத்தில் பிரவேசிக்கிறார். ஒரு சூம்பின கை உடையவன் இருக்கிறான், அதே ஓய்வு நாளில். அவங்க சுத்தமாக்குறதுக்கு சரியான்னு கேட்குறார். எல்லாம் அமைதியாக இருக்காங்க. ஏன்னா ஒரு ஆளை சுகமாக்குனா அவன் வைத்தியர் வேலையை செஞ்சிட்டான்னு அர்த்தம். அவர் சொல்கிறாரு, நான் ஓய்வு நாளில் இருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் ஒரு ஆடு இருக்குது, பக்கத்தில் இருக்கிற குழிக்குள்ளே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை தூக்கி விடுவீங்களா, தூக்கி விட மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம், கட்டாயம் தூக்கி விடுவோம், ஆடு விழுந்து போச்சுன்னா என்ன ஆகிறது, அது பணம் இல்லை அப்படின்னு. ஆடு எவ்வளோ விலை,
இப்போ சொல்கிறாரு, இந்த ஆட்டை பார்க்க மனுஷன் எவ்வளோ விசேஷமாக இருக்கிறான். ஓய்வு நாளில் நன்மை செய்வது சரிப்பா, நன்மை செய்கிறது தான், நன்மை செய்வது தான தர்மம் செய்கிறது நல்லது. ஓகே, கையை நீட்டுங்கிறார், கையை நீட்டுனா சுகமாயிடுச்சு. உடனே பரிசெல்லாம் உடனே ஒரு கோபம் உண்டாயிடுச்சு. வெளியே போய் அவரை கொலை செய்யணும் அப்படின்ட்டாங்க. தங்களுடைய தான தாங்கள் அது வரைக்கும் இது தப்பு அது தப்புன்னு சொல்லிட்டு இருந்த எல்லாத்தையும் இவர் என்ன செய்கிறாரு, அதனால் என்ன, அவர் எது உண்மை எது சாராம்சம், இரக்கம் பாராட்டுவது சரி என்று சொல்லி ஆமாம் அவங்களே இயேசு தேவனின் ஊழியர் அவர் சொல்லி அவர் விலகி போகிறாரு. அவங்க கொலையே செய்யணும்னு நினச்சிட்டாங்க. அவள் எல்லாரும் நிறைய பேர் பின்னால் போனாங்க, சொஸ்தமாக்கினார். ஆனால் யாருக்கும் சொல்லாதீங்கன்றார். ஏன்னா இதெல்லாம் நடந்துச்சு. நான் தெரிந்து கொண்ட தாசன், என் ஆத்மாவுக்கு பிரியமாக இருக்கிற நேசன், அவருமே நான் ஆவி அமர பண்ணுவேன். புற ஜாதியருக்கு நியாயத்தை அறிவிப்பார். எல்லாருக்கும் வாக்குவாதம் செய்ய மாட்டார், அவங்களோட சண்டை போடல, கூக்குரலிட மாட்டார். அவர் தண்டிச்சா கூட அவர் ஒன்றும் சொல்றது இல்லை, தண்டிக்காம கூக்குரலிட மாட்டார். சத்தத்தை ஒருவனு கேட்பதில்லை, அமைதியாக போவார். அமைதியாக என்ன குற்றம் சாட்டினாலும், அடிக்க வந்தாலும் ஒன்று வந்தார், கூக்குரலிட மாட்டார், மிரட்ட மாட்டார், வாக்குவாதம் பண்ண மாட்டார், முன்னிட்டு ரவுஸு கட்ட மாட்டார், பயங்கர சவுண்டு போட்டு 4 பேர் கேட்குற மாதிரி சவுண்டு போட்டு பேச மாட்டார், நியாயம் பேசுகிறேங்கிற பேரில் சத்தத்தை உயர்த்த மாட்டார். அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் நெறிந்த நாணல், உடைஞ்சு போன நாளல், முறிக்காமலும் மங்கி எறிகிற திரையை அணைக்காமலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பக்கமாய் நிற்பார். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பக்கம் நிற்பார். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பக்கம் நிற்பார். பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்பார். பாவிகள் பக்கம் ரொம்ப ரொம்ப அப்பட்டமாக சொல்லப்போனா பாவிகளை கூட அவர் மன திரும்ப அழைப்பார். அப்படி நாமத்தின் மேல் புறஜாதிகள் நம்பிக்கையாக இருப்பாங்க சொல்லிட்டு அப்போ குருடும் ஊமையுமான மனுஷனை கொண்டாடுறாங்க. அவனை கத்த பேச வைக்கிறாரு, காண வைக்கிறாரு. அப்போ எல்லாரும் தாவீதின் குமாரன் இவர்தானோன்னு கேட்குறாங்க. பரிசேயர்கள் கேட்டு சொல்கிறாங்க, நம்பாதீங்க இவரை, பெயல்செபூல், பிசாசு. இயேசுவோடைய சிந்தனைகளை அறிந்து சொல்கிறாரு, எப்பா நான் பிசாசாக இருந்தா பிசாசின் ராஜ்யம் 2ஆக பிரிஞ்சிருக்குமா, நான் பிசாசை துரத்துக்கிறேனே, பிசாசு எந்த ராஜ்யமாக தனக்குத்தானே பிரிந்து இருக்குமா ஐயா? சாத்தானை துரத்தினால் அவன் தனக்கு விரோதமாக பிரிவினை செய்கிறதா இருக்குமே. அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலைநிற்கும்? உள்ளே இருந்துக்கிட்டே சண்டை போடுவானா? சபைக்குள்ளே இருந்துக்கிட்டே சபையில் உள்ள மக்களை பற்றி சண்டை போடுவானா? சபை உடஞ்சி போயிடுமல்லவா? சபை எண்ணிக்கை குறைந்து போய்விடுமல்லவா? செய்ய மாட்டானே. பிசாசு கூட அதை செய்யாதே, பேய் அதை செய்யாது. சண்டை போட்டாலும் அவங்க சேர்ந்துக்குவாங்க. நான் பெயல்செபூலினாலே பிசாசுல துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் துரத்துறாங்களே எதனாலே? அவன் திரும்பி கேட்குறார். சொல்லிட்டு 28ஆம் வசனம், நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது. இப்போ பேய்களை துரத்துங்க, தேவனுடைய ராஜ்யம் வரும். சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். ஜனங்கள் விசுவாசித்து மனம் திரும்பும்போது ராஜ்யம் வரும். ஜனங்களுடைய வியாதிகளை பிசாசுகளை துரத்தி அவர்களை விடுவியுங்கள், தேவனுடைய ராஜ்யம் வரும். அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்றாரு, அன்றையும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து உடைமைகளை கொள்ளையடிப்பது எப்படி? அவனை முந்தி கட்டுங்க அப்படிங்கிறார். அப்போ அவனை கட்டுவது, பிசாசை கட்டி பிசாசினுடைய கிரியைகளை ஜனங்களை பிசாசு நடத்திலிருந்து விடுவிப்பதும் பிசாசின் கிரியைகளை கட்டுவதும் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிப்பதும் தேவனுடைய ராஜ்யம் வருமா. அல்லேலூயா. 30வது வசனத்தில் இன்னொன்று சொல்கிறார், என்னோட இராதவன் விரோதியாயிருக்கிறார், என்னோட சேர்க்காதவன். அவரோடு கூட சேர்த்து இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்த்து ஒரு குழுவாக, ஒரு கூட்டமாக, இயேசுவின் சீசர் கூட்டமாக சேர்க்கணும். இயேசுவோடு நம்ம சேர்க்காவிட்டால் நாம் விரோதியாக இருக்கிறோமா? இயேசுவோடு கூட நாம் சேர்க்காவிட்டால் சிதறடிக்கிறவர்களாக இருப்போமா? அப்போ இயேசுவோடு கூட அந்த தேவ ராஜ்யம் என்பது இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள்
இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், இயேசுவின் சீசர்கள், இயேசுவின் வார்த்தையை விசுவாசித்து இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இயேசுவின் வார்த்தைகளின்படி தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறவர்கள் என்று அர்த்தம். அவர் சொல்றாரு, நீ என்னை பார்த்து பேயின்னு சொல்லிட்ட, பிசாசுன்னு சொல்லிட்ட, எதுனாலும் மன்னிக்கப்படும். ஆனால் பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமாக சொல்லப்பட்டு மன்னிக்கப்படாதப்பா. மனுஷகுமாரனுக்கு விரோதமாக சொன்னா கூட நம்ம மன்னிக்கப்படும், ஆனால் உனக்கு மன்னிக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சில மரம் நல்லதென்றால் கனியும் நல்லதுன்னு சொல்லுங்க, மரம் கெட்டதென்றால் கனியும் கெட்டதுன்னு சொல்லுங்க. விரியன் பாம்பு குட்டிகளே, இது ஒரு யோவான் சொன்ன வார்த்தை. பொல்லாதவர்களாக இருக்க நலமான எப்படி பேசுவோம்? உங்கள் இருதயம் பொல்லாப்பா இருக்குது, அதனால தான் உங்கள் பேச்சு சரியில்லை. உங்கள் பேச்சு தப்பாக இருக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய நீங்கள் குற்றம் சாட்டுகிறதுக்கு காரணம். நீங்கள் எப்போ பார்த்தாலும் நீங்கள் எதிர்மறையாக பேசுவதற்கு காரணம், எப்போ பார்த்தாலும் நீங்கள் எரிச்சலோடு இருப்பதற்கு காரணம், எப்போ பார்த்தாலும் நீங்கள் டென்ஷனாக இருப்பதற்கு காரணம், நீங்கள் எப்போ பார்த்தாலும் குற்றம் சாட்டுவதற்கு காரணம் உங்களுடைய இருதயம் சரியில்லைங்கிறத வெளிப்படுத்துகிறது. உங்களுடைய இருதயத்தை வசனத்தினால் நிரப்புங்கள். நல்ல மனுஷன் நல்ல இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தை காட்டு. நல்லவைகள் இருக்கும். உங்கள் இருதயத்தை நல்லவைகளால் நிரப்பும், வசனத்தினால் நிரப்புங்கள். உங்கள் இருதயம் ஆவியினால் நிரப்பப்படட்டும், உங்களுடைய இருதயம் கிருபையினால் நிரப்பப்படட்டும், உங்களுடைய இருதயம் தேவ அன்பினால் நிரப்பப்படட்டும். மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தை, உங்கள் வார்த்தைகளை கர்த்தர் ரொம்ப கவனிக்கிறார். பிரதர், சிஸ்டர், அன்பு நண்பரே, ப்ளீஸ் உங்கள் வார்த்தைகளை கர்த்தர் கேட்குறார். நீங்கள் தனியாக உங்கள் மனைவிட்ட பேசுகிறதா இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளிடத்தில் பேசினாலும் சரி, உங்கள் நண்பர்களிடத்தில் பேசினாலும் சரி, கர்த்தர் உங்கள் வார்த்தையை கேட்குறார். நீங்கள் பேசின வீணான வார்த்தைகளுக்கு கணக்கு கொடுக்கணுங்கிறதுல ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் வார்த்தை தான் நீங்கள் நீதிமானா அதை நீங்கள் துன்மார்க்கனா என்கிறது உங்கள் வார்த்தை வெளிப்படுத்தும். உங்கள் வார்த்தைகள்னாலே நீங்களே குற்றவாளி என்று எண்ணப்படுவீர்கள். அந்த சொன்னார் பாருங்க, 7ஆம் அதிகாரம் மத்தேயு 7, நீ குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு நீ மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதே. அப்புறம் எல்லாம் முடிஞ்ச உடனே வேத பாலசனம் எல்லாம் வந்துட்டாங்க, ரொம்ப கடினமாக பேசிட்டாருன்னு. சரி, ரொம்ப திட்டாதீங்க ஐயா, அடையாளத்தை காட்டுங்க. நீங்கள் தேவனிடத்துலேருந்து வந்தீங்கன்னா ஒரு அடையாளத்தை காட்டுங்க. ஒரு கோபம், இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் திட்டார், அடையாளத்தை தேடுறேன். சரி, அடையாளத்தை சொல்கிறேன். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம். யோனா 3 நாள் இரவும் பகலும் மீன் வயிற்றில் இருந்தது மாதிரி மனுஷகுமாரன் 3 நாள் இருப்பார். இது ஒரு அடையாளம். இப்போ காட்ட போகிறதில்லை, நடக்க போகிற அடையாளம். அவருடைய மரணம் உயிர்த்ததை சொல்கிறார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினாங்க. ஆனால் யோனாவிலும் பெரியவர் நான் அங்கே இல்லை, இங்கே இருக்கிறார்ங்கிறதற்கு யோனாவிலும் பெரியவர் நான் இங்கே இருக்கிறேன் என்று கருத்து இருக்கிறேன். ஐ ஆம் தட் ஐ ஆம். நியாய தீர்ப்பு நாளில் நினிவே பட்டணத்தார் உங்கள் மேலே குற்றம் சுமத்துவாங்க. தென் தேசத்து ராஜஸ்ரீ எங்கேயோ உள்ளவா, அவள் ஞானத்தை கேட்க ஓடி வந்தாள். அந்த சாலமனோட பெரியவர் நான்கிற வார்த்தை அங்கே இல்லை, நான் இங்கே இருக்கிறேன். நேசம் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன், இங்கே இருக்கிறேன், இருக்கிறார்னாரு, இருக்கிறார், இருக்கிறேன். நியாயத்தீர்ப்பு ராஜஸ்ரீ, நானே எவ்வளோ தூரம் எருசலேமில் இருக்கிற நீங்கள், அவர் உங்கள் நடுவில் நடமாடின அவரை நீங்கள் விசுவாசியாமல் போனீர்களே, நாங்கள் எங்கேயோ இருந்து நாங்கள் இன்னைக்கு கேள்விப்பட்டு அவரை விசுவாசிக்கிறோமே அப்படின்னு சொல்வார்களாம், குற்றம் சுமத்துவார்களாம். சொல்லிட்டு அடுத்து இன்னொரு வார்த்தை சொல்றார். இந்த விடுதலை பெற்ற ஆட்களை பார்த்து சொல்றார், அசுத்தாவி நான் துரத்திட்டேன் உங்களை விட்டு, ஆனால் அது உங்களை விட்டு போய் எல்லா பக்கமும் சுற்றிக்கிட்டு இருக்குது, இலைப்பாறு தராமல் கண்டடையாம. நான் விட்டு வந்த வீட்டுக்கே திரும்பி வருவேன்னு சொல்லி உங்கள்கிட்டே திரும்ப வந்துடும். அந்த வீடு வெறுமையா பெருக்கி ஜோடிக்கப்பட்டு கண்டதுன்னு வச்சுக்கோங்க. நல்லா சுத்தமாக்கிட்டேன், என்னுடைய வசனத்தினாலும் என்னுடைய வார்த்தையினாலும் என்னுடைய ரத்தத்தினாலும் உங்களை, என் ஆவினாலும் உங்களை சுத்தமாக்கிட்டேன். அப்போ நீங்கள் சுத்தமாக்கப்பட்ட நீங்கள் தொடர்ந்து வேத வசனத்தினால், என்னுடைய வார்த்தையினாலும் என்னுடைய பரிசுத்த ஆவியினாலும் என்னுடைய வார்த்தையின் கீழ்ப்படுதலினாலும் உங்கள் இருதயத்தை உங்கள் அன்பினாலும் ரட்சிப்பின் சந்தோஷத்தினாலும் தேவ சமாதானத்தை உங்கள் இருதயம் நிரப்பப்படாமல் இருக்குமே. ஆனால் அந்த பொல்லாத ஆவி 7 நம்ம ஒத்தியில் போனால் அவனே துரத்து போடுவான்னு
7 ஆவியில் கூட்டிகிட்டு வந்து உனக்குள்ளே புகுந்துருமா, உன் நிலைமை முன்னிலைமையோட பின்னிலைமை கேடு கெட்டுதான் போயிடுமா. ஒரு எச்சரிப்பு. ரட்சிக்கப்பட்ட அன்பு சகோதரா, சமீபமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, இப்ப சமீப நாட்களில் கொஞ்ச நாட்களா இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற அன்பு மகனே மகளே, ஞானஸ்தானம் எடுத்து சில மாதங்களே ஆனதான சகோதரா, உன் வீடு வெறுமையா இருக்கக்கூடாது. இயேசு உன்னை சுத்தமாக்கிட்டார். இயேசு உன் பாவங்களை மன்னித்து விட்டார். இயேசு உன்னை பரிசுத்தமாக்கி விட்டார். நீக்கு அவருடைய வார்த்தையினாலே உன் இருதயத்தை அவருடைய அன்பினால் உன் இருதயம் நிரப்பப்படட்டும். ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் உன் இருதயம் நிரப்பப்படட்டும். தேவ சமாதானத்தினால் உன் இருதயம் நிரப்பப்படட்டும். இப்படி பேசிட்டே இருக்கிறாரு. அவங்க அம்மாவும் அவங்க பிரதர்ஸும் வர்றாங்க. அப்போ சொல்றாரு, ஐயா முடியா தாயாரும் சகோதரர் வந்திருக்கிறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, எனக்கு தாய் யார் தெரியுமா, எனக்கு சகோதரர் யார் தெரியுமான்னு சொல்லிட்டு தம்முடைய கையை சீசலுக்கு நேராக நீட்டி, இவர்கள் தான் என் தாயும் சகோதரர். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். அப்ப இயேசுவின் குடும்பம் எது? இயேசுவின் குடும்பம். இன்னைக்கு திருச்சபை இயேசுவின் குடும்பம். அப்ப யார் இயேசுவின் குடும்பம் சொன்னா, யாரு பிதாவின் சித்தம்? இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படி, இயேசு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் பிதாவின் சித்தம். அப்ப இயேசுவின் போதனைகளையும் இயேசுவின் வார்த்தைகளையும் இயேசுவையும் அவருடைய வாழ்க்கை நெறிகளையும் பின்பற்றுகிறவர்கள் தான் இயேசுவின் குடும்பம். சும்மா இயேசு இயேசுன்னு பேர் சொல்றவங்கல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படி தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் திரு குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. மத்தேயு 12வது அதிகாரம். இந்த 12வது அதிகாரத்துக்காக நம்ம ஜெபிப்போமா? இந்த நாள் நம்முடைய தானே அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, உமக்கு நன்றி இயேசப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் அப்பா. தேவாலயத்திலும் பெரியவர் நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென் அப்பா. நாங்கள் ஆமென் அப்பா இந்த உலகத்தின் காரியங்களை வைத்து அப்பா ஒருவரை நாங்கள் நியாயம் தீர்க்காதபடிக்கு ஆமென் பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகிறேன் சொன்ன கர்த்தர் அப்பா, நாங்களும் ஆமென் அப்பா ஜனங்கள் மேலே ஆமென் அன்புள்ளவர்களாக அப்பா குற்றம் சாட்டுகிறவர்களாய் காணப்படாதபடிக்கு தேவரீர் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவர்களை நேசிக்கிறவர்களாய் இரக்கம் பாராட்டுகிறவர்களாய் ஆமென் அப்பா நாங்கள் காணப்பட கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் இயேசப்பா. ஆமென். உம்மை போன்ற ஸ்பாவத்தை எங்களுக்கு தந்தருள்வீராக. கர்த்தாவே, இந்த உலகத்து ஜனங்கள் இந்த ஓய்வு நாளை குறித்தும் ஆமென் அப்பா ஸ்தோத்திரம் சட்டதிட்டங்களை குறித்தும் அதில் அப்பா ஜனங்கள் ஆமென் அப்பா ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து அப்பா உங்களை ஆமென் அப்பா உங்களை அப்பா மகிமைப்படுத்தாமல் விடுகிற ஜனங்களை பார்க்கிறோம் அப்பா. நீர் கர்த்தாவே ஓய்வு நாளுக்கு நீர் ஆண்டவராய் இருக்கிறீரே அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீர் எவ்வளவாய் கர்த்தாவே ஜனங்களை ஆமென் நீர் வாக்குவாதம் செய்யவும் மாட்டீர், கூக்குரலிடவும் மாட்டீர் என்று சொல்லி நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கும் வரையிலும் அப்பா நீர் நெறிந்த நாணலை முறிக்காமலும் அங்கேறிற திரிய அணைக்காமலும் இருக்கிற தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் இயேசப்பா. நியாயத்துக்கு நீ ஜெயம் கிடைக்க பண்ணுவீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. அதுவரையில் ஒருவரை நீர் கைவிடாத தேவன் நீர் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் புறஜாதிகள் மேல் நம்பிக்கை வைப்பார்கள் சொல்லப்பட்டபடி இந்த புறஜாதிகள் எல்லாம் கர்த்தாவே நீர் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி நீர் ரட்சித்து கொண்டு இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அநேகமாயிரம் ஜனங்கள் கர்த்தாவே உம்மை தேடி ஓடி வர அப்பா அவருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் இந்த வேளையில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பலவான்களையும் கிரியைகளையும் நாங்கள் அப்பா கட்டி போட அப்பா உம்முடைய வரங்களால் நிரப்பி உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்புவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் அப்பா. நாங்கள் வீணான வார்த்தைகளை அலப்பாதபடிக்கு எல்லாவற்றையும் நீர் நியாயத்தில் கொண்டு வருவீர் என்பதை நாங்கள் அறிந்து அப்பா ஸ்தோத்திரம். ஆமென் அப்பா. எங்களுடைய வார்த்தைகளை ஜாக்கிரதையாக இருக்க உதவி செய்யுங்க. ஆமென். இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி. நீர் யோனாவிலும் பெரியவர், நீர் தேவாலயத்திலும் பெரியவர் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே மற்றவர்களால் நாங்கள் ஆமென் அப்பா குற்றம் சாட்டப்படாத வாழ்க்கை வாழ தேவரீர் நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தல் வேணுமாய் ஜெபிக்கிறோம். உம்மை பிரியப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை செய்ய உதவி செய்தல் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
ஆமென்.